ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்றைக்கி கடலைப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 கிலோ பருப்பு எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஊற போட்டுக்கலாம், நல்லா கழுவிட்டு. இது 1.5 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா ஊறியாச்சு பருப்பு, நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கூடவே ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4-5 போட்டுக்கலாம். இது நல்லா குறைன்னு அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இல்லை, நல்லா பருப்பாக அரைச்சாச்சு ஓரளவுக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைக்கணும். எல்லா பருப்பையும் அரைச்சாச்சு. உங்களுக்கு பருப்பு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம், கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். அதிலே 1-2 பருப்பு அப்படியே வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 3 வெங்காயம், ஒரு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அது எண்ணெயில் நல்லா வறுபடும்போது நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் வறுக்கலாம். இப்போ இது வடை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துக்குது. இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் வடை ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. இப்போ எடுத்துக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டியும் போட்டாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதையும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.